அபிராமி அந்தாதி பாடல்ல 21வது பாடல். மங்கலை செங்கலசம் முலையாள் மலையாள் வருண சங்கு அலை செங்கை சகலகலா மயில் தாவு கங்கை பொங்கு அலைதங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்கலை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண் கொடியே அப்படின்னு வரக்கூடிய இந்த பாடல் பூச நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு பாடல். எதனால பூச நட்சத்திரத்துக்கு இது பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூசத்தினுடைய வடிவங்கள்ல பால்மடி, பசுனுடைய பால்மடின்னு எடுத்துக்கலாம். பால் சுரக்கக்கூடிய எந்த ஒரு பாலூட்டினத்தினுடைய மடியையும் அது அடையாளப்படுத்தும். அதே நேரத்துல பூசத்தினுடைய இன்னொரு மாற்று வடிவம் சங்கு அப்படின்னு இருக்கும். இந்த இரண்டு அடையாளங்களும் இந்த 21வது பாடல்ல இடம்பெறத நம்மளால பார்க்க முடியும். அதனால் இந்த பாடல் பூச நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய அற்புதமான ஒரு பாடல். பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க அன்றாடம் இந்த பாடலை படிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஐஸ்வர்யங்களும் செல்வ வளங்களும் இன்பங்களும் பொங்கி வரும் அப்படின்னு உறுதியா நம்பலாம். இந்த அபிராமி அந்தாதியில ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 100 பாடல்கள்ல அபிராமி பட்டர் அருளிய இந்த 100 பாடல்கள்ல நிறைய பாடல்கள்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட பாடல்கள்ல திரும்ப திரும்ப கரும்ப பத்தியும் வில்ல பத்தியும் மலரை பத்தியும் அம்புகளை பத்தியும் வந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த அபிராமி அந்தாதியில பெரும்பாலான பாடல்கள்ல வரக்கூடிய இந்த அடையாளங்கள் புனர்பூசத்துக்கும் பூசத்துக்கும் உரியது அப்படிங்கிறத கருத்துல கொண்டு நீங்கள் படிக்கின்ற அபிராமி அந்தாதி பாடல்கள்ல எந்தெந்த இடங்கள்ல கரும்பு வில் அடையாளங்கள் வருதோ, மலர் அம்பு அடையாளங்கள் வருதோ அதெல்லாம் நீங்க படிக்கலாம். யாருன்னு கேட்டீங்கன்னா, புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் படிக்கலாம். முழு அபிராமி அந்தாதியுமே நம்ம படிக்கிறதுனால 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களும் அதுல கிடைத்துவிடும் அப்படிங்கறத நம்ம தெளிவா நம்பலாம். அதே மாதிரி அனுஷ நட்சத்திரத்துக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கும் உண்டான பாசம் அங்குசம், பாசம்னா கயிறு, அங்குசம் சொன்னா யானையை அடக்கிறதுக்கு பாகம் கையில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இந்த 2 அடையாளங்களும் 100 பாடல்களையுமே நிறைய இடத்துல திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இதுல அனுஷம் கேட்டை நட்சத்திரங்கள் இடம்பெற நம்மளால பார்க்க முடியும். அதனால எங்கெல்லாம் பாசாங்குசம்ங்கிற வரிகள் வருதோ அந்த பாடல்கள் அனைத்தும் அனுஷத்துக்கும் கேட்டைக்கும் பொருந்தும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். நன்றி. அடுத்த ஒரு ரீல்ஸ்ல இதுவரைக்கும் நம்ம 27 நட்சத்திரத்துக்கும் பொருந்தக்கூடிய அபிராமி அந்தாதி பாடல்களை சொல்லிட்டோம். ஒரே வீடியோல ஒரே ரீல்ஸ்ல எந்த பாடல் எந்த நட்சத்திரத்துக்குரியது அப்படிங்கறத பத்தி நாம ஒரு வீடியோவா பகிர்றோம். அதையும் பார்த்து எல்லாரும் பயன்பெறுங்கள். நன்றி.